தன் உயிரை துச்சமாக எண்ணியபடி பாதுகாப்பு உடை கூட அணியாமல் வாங்கி வந்த அரிசியில் அணுகுண்டு இருக்கிறதா என்பதை தீவிர சோதனையில் ஈடுபட்ட தண்டனக்கா டாமி. அண்ணன் தம்பி போட்டுக்கொண்ட சண்டையை விளக்க சென்ற வழுக்கை மாமாவை வாய்க்காலுக்குள் தள்ளி வாயை புலத்த வைத்த மருமகன்கள். உங்க சண்டையை தடுக்க வந்தபடி இனிய சிறுப்பாலதான் அடிக்கணும் என்றபடியே காத்தா சோப்பை வாங்கியபடி ஆத்தங்கரை ஓரமாக அழுக்கு சட்டையை துவைப்பதற்காக புறப்பட்டு சென்றார். யமனுக்கே உமனாக வேண்டும் என்ற ஆசையில் குளத்துக்குள் கொளித்துக் கொண்டிருந்த யமனின் வாகனமான எருமையின் மீது ஏறி யமலோகத்திற்கு பயணத்தை மேற்கொள்ள இருந்த பருவமங்கையை கண் நிமைக்கும் நேரத்தில் கபட்டையில் கொம்பை விட்டு தூக்கி வீசியபடி கரை ஒதுங்கிய எருமை. ஒரு வார காலமாக ஒழுங்காக சோறு போடாத உரிமையாளரை பழிவாங்கும் நோக்கத்தில் உரிமையாளரின் உள்ளாடையை தேடியந்து ஒழுங்காக சோறு போட்டால் தான் உள்ளாடை கிடைக்கும் என்று மத்தியான உணவை முடித்துவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி பஸ்ஸில் ஏறி பால்வெளி அண்டத்திற்கு செல்ல இருந்த வெத்தலகுமாரின் வேட்டியை உருவி சென்ற மர்ம நபரால் பேம்பர்ஸிலே பேதியான நிலையில் வீதியில் விழிப்பெதுங்கி நின்றார். ராஜஸ்தான் ரசகுல்லா திருடனை நேருக்கு நேராக பார்த்த அதிர்ச்சியில் வாயை பொழந்த வாலிபருக்கு வாயிலேயே ரசகுல்லாவை ஊட்டிய திருடன். ஐயா அம்மா தாழ்மையான வேண்டுகோள். விவரமான மற்றும் முழுமையான செய்திகளை பார்ப்பதற்கு கீழே உள்ள லிங்கை தொடவும்.